இயேசுவின் மீது, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோர் நிலை வாழ்வை பெறுவார்கள். நம்பிக்கை என்று சொல்லுகிற பொழுது மனதளவிலே அல்லது அறிவுபூர்வமாக மட்டுமல்ல. சாத்தான் கூட கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறது. ஆனால் நிலை வாழ்வு பெற அந்த நம்பிக்கை மனது அறிவை தாண்டி புரிந்து கொண்டு, கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டு செயலிலே காண்பிக்கப்பட வேண்டும், செயலாக்கப்பட வேண்டும். இந்த நம்பிக்கை அன்பாக, எதிர்நோக்காக, பிறர் நலனாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றை யோசித்து பார்த்துக்கொள்வோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆன்மீகத்திலே வளர்ந்திருக்கிறோமா? எங்கே வளர்ச்சி தேவை? திருவழிபாட்டு நிகழ்வுகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கொண்டாட்டத்திலே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆன்மீக வளர்ச்சி இல்லை என்றால் நம்பிக்கை செயல்படுத்தப்படவில்லை என்றுதான் அர்த்தம். தவறுகள், பாவங்கள், பலகீனங்கள் இதையெல்லாம் தாண்டி கடவுள் அன்பிலே வளர வேண்டும், செயலிலே காண்பிக்கப்பட வேண்டும். திருத்தூதர்களை முதல் வாசகத்திலே பாருங்கள். நாங்களும் தூய ஆவியானவரும் சாட்சிகள் என்று சொல்லி மனிதருக்கு பயப்படுவதை விட கடவுளுக்கு அஞ்சுவது மேல் என்று சொல்லி போதிக்கிறார்கள். இயேசுவை யார் கொன்றார்களோ அவர்களிடமே தைரியமாக சென்று இதை சொல்கிறார்கள். இதுதான் செயலாக்கம். நாம் எங்கேயெல்லாம் இந்த நம்பிக்கையை செயல்படுத்த தவறியிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து தவறுகளை திருத்திக் கொண்டு செயல்களை பெரிதாக்குவோம். நம்பிக்கை நிலை வாழ்வை தரும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.